Hi, welcome to my channel. It is 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது வந்து accountancy level standard accounting equation problems பார்க்கலாம். Right? So, question number 1 last வீடியோவில் பார்த்துருப்போம். Question number 2. ஸோ இந்த questions வந்து ரொம்ப important for 5 marks. ஸோ இதுமாரி question உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த question பார்க்குறப்போ முன்னாடி வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் ஆக்சுவலி புரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுக்கு வந்து ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு from the following transactions show the effects of the accounting equation. Raj started business with cash rupees 40,000. ஸோ நம்மளுக்கு எப்போ accounting equation சொன்னாவே ஃபார்முலா என்னன்னாக்கா assets is equal to capital plus liability. capital plus liability. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னால் பிஸ்னஸ்க்கு காசு வருதா காசு போதா, இதுதான் கொஸ்டின் மார்க். இஸ் கேஷ் இஸ் கம்மிங் இன் ஆர் கோயிங் அவுட். நம்ம எப்பயுமே ஒரு கான்செப்ட் இருக்கும், பிஸ்னஸ் வேறு பிஸ்னஸ் மேன் வேறு. எல்லாமே பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கணும், பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கக்கூடாது. ரைட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு வந்து காசு வருது, ஏன்னா ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து வருது, ஸோ கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. Okay, if any amount is invested in the business, it is called as capital. So capital வந்து add ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் சொன்னாவே பிஸ்னஸ்க்கு காசு வருது, காசு இன்க்ரீஸ் ஆகுது, கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளோதான். ரைட்? ஸோ கேஷ் இன்க்ரீஸ், கேபிட்டல் இன்க்ரீஸ். இது மாதிரி நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் மாதிரி போட்டாக்க ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஒன், ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் வித் த டிபாசிட் ஆஃப் rupees 30,000. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் செகண்ட் இது வந்து ஏ, நெக்ஸ்ட் வந்து பி. ஸோ பேங்க்கில் வந்து பேங்க்கில் வந்து டிபாசிட் பண்ணுறாங்க காசு. ஸோ நம்ம கையிலேருந்து காசு போகுது, கரெக்டாக? ஸோ காசு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ பேங்க்கில் வந்து காசு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா டிபாசிட் பண்ணுறீங்க. நம்ம கையிலேருந்து காசு போகுது, பேங்க்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சி, ப்ராட் கூட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட். ஸோ ஹரி கிட்டேருந்து நீங்கள் கடனாக வாங்கியிருக்கீங்க. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கடன்காரவங்கன்னு சொல்லுவாங்க. ஹரி இஸ் அ கிரெடிட்டார். பர்ச்சேஸ் பண்ணிங்க, பர்ச்சேஸ்ன்னு சொன்னாவே பாட் கூட்ஸ்னால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. பர்ச்சேஸ் வந்து கடனாக ஹரிக்கிட்டேருந்து வாங்கியிருக்கீங்க, க்ளீனாக கிரெடிட்டுன்னு இருக்குது. ஸோ ஹரிக்கிட்டேருந்து கடனில் வாங்கியிருக்கீங்க. அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னாக்கா என்ன வருது நம்மளுக்கு, வாட் இஸ் கம்மிங் இன், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன வருது, ஸ்டாக். நம்ம கூட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, இது ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்? ஏன்னா ஸ்டாக் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். காசில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா, கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. கிரெடிட்னா என்னது, கடன். கடன் யார்கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கீங்க, ஹரிக்கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஹீ இஸ் கால்ட் ஆஸ் கிரெடிட்டார். கிரெடிட்டாரோட கணக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டி, ராஜ் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ நம்ம கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ்லேருந்து காசு வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க பர்சனல் யூஸ்க்காக, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட இல்லாட்டி ஏதோ ஒரு பர்சனல் யூஸ்க்காக அவங்க எடுத்திருக்காங்க காசு. அப்போ என்ன பண்ணணும், காசு வருதா போதா, காசு வந்து போகுது பிஸ்னஸ் விட்டு. ஸோ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ யாரோட அக்கௌண்ட்டில் டிக்ரீஸ் பண்ணணும், கேபிட்டல், ப்ரொப்ரேட்டர் ரிலேட்டட். ஸோ கேபிட்டல்லேருந்து கம்மியாக்கணும், ஏன்னா ஓனர் வந்து காசு எடுத்துக்கிட்டாங்க பர்சனல் யூஸ்க்கு. ரைட்? இ, பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு. ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கீங்க எது வழியாக, டெபிட் கார்டு. டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு சொன்னவே பேங்க்கு. பாட் ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர் வருதா போதா, ஃபர்னிச்சர் வருது. நீங்கள் பர்ச்சேசஸ்ன்னு எழுதக்கூடாது, ஃபர்னிச்சர் வருது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம பேங்க்லேருந்து காசு போகுது. பேங்க்குன்னு எதுக்கு யூஸ் பண்ணாமல் டெபிட் கார்டு சொன்னாங்க, பேங்க்லேருந்து காசு வந்து கம்மியாகுது, பேங்க்லேருந்து தான் காசு போகுது. ரைட்? சோல் கூட்ஸ் டு முருகன் அண்ட் கேஷ் ரிசீவ் 6,000. ஸோ சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, கூட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸ்டாக் வருதா போதா, ஸ்டாக் வந்து போகுது, ஏன்னா நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸ்டாக் வந்து டிக்ரீஸ் ஆகுது. காசு கொடுத்துட்டாங்களா, அவங்க கொடுத்துட்டாங்க, நீங்கள் சேல்ஸ் பண்ணதுனால காசு வந்தது, இன்க்ரீஸ். நெக்ஸ்ட்டு, மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். மணி பேங்க்லேருந்து காசு எடுத்திருக்கீங்க, உங்கள் கையில் காசு இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சா, கையில் காசு வந்துச்சு. ஓகே, கையில் வந்து காசு கையில் காசு இருக்குது, பேங்க்லேருந்து காசு வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு, ஏன்னா வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க. மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஸோ மணி பேங்க்லேருந்து எடுத்திருக்கீங்க, ஸோ பேங்க்லேருந்து கம்மியாகுது, கேஷ் வந்து நம்ம கையில் வந்திருக்கு காசு, அதனால இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்படி தான் நம்ம வந்து போடுவோம். இப்போ அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். இங்கே அசெட்ஸ், liability.
பிரிக்கணும் இப்படி. கேஷ் இஸ் அன் அசெட். ஓகே, கேபிட்டல் இஸ் அ கேபிட்டல் தான். ஸோ கேபிட்டல் கிரெடிட் சைடில் வந்துடும். பேங்க் எப்பயுமே அசெட்டு. ஸ்டாக் இஸ் அன் அசெட். கேபிட்டல் ரிப்பீட் ஆயிடுச்சு. ஃபர்னிச்சர் இஸ் அன் அசெட். ஸ்டாக் ரிப்பீட் ஆயிடுச்சு. அதில் கேஷ் ரிப்பீட் ஆயிடுச்சு. பேங்க் கிரெடிட்டார்னா கடன்காரவங்க, லைபிலிட்டிஸ்னால் கடன்காரவங்க, கிரெடிட்டார்ஸ். அவ்வளோதான். ஸோ நம்ம அசெட் சைடில் எழுதணும். லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் வந்து கம்பல்சரி எழுதணும். மேண்டிட்டரி. ஆப்ஷனில் இட்ஸ் அ மேண்டிட்டரி. ஸோ அசெட்ஸ் வந்து 1 2 3 4 5 6. இப்போ ஒரு ப்ரொஃபார்மை நம்ம இதில் போடலாம். எப்படி போடணும்னு நான் காட்டுறேன். ரைட், இந்த ப்ரொஃபார்மா நான் இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நான் எப்படி அசெட்ஸும் லைபிலிட்டிஸும். ரைட், ஸோ அசெட்ஸு லைபிலிட்டிஸ். இங்கே வந்து அசெட்ஸ், இங்கே இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி. ஸோ சின்னதாக இருக்குது ஸ்பேஸு, அதனால தான் இப்படி எழுதுகிறேன். அசெட்ஸ் இங்கெல்லாம் அசெட்ஸு. ரைட், இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அசெட்ஸ். இங்கே கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி இப்படி தான் எழுதியிருக்கேன். இது வந்து டிரான்சாக்ஷன்ஸ். நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து லெஜர் நோட்டில் தான் போடணும். இப்போ ப்ரெசென்ட்டாக நான் இதில் தான் போடுறேன். ஸோ முடிஞ்சால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ டிரான்சாக்ஷன், அசெட்ஸ், கேபிட்டல், லைபிலிட்டி. ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்னா பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சார்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அசெட்ஸில் என்ன வருது? கேஷ், அதுக்கப்புறம் பேங்க், அதுக்கப்புறம் ஸ்டாக், அப்புறம் ஃபர்னிச்சர். இங்கே வெறும் கிரெடிட்டார் மட்டும் வருவாங்க. ஸோ கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி, கிரெடிட்டார், அவ்வளோதான். ஸோ டிரான்சாக்ஷன் வந்து இது அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். இது வந்து நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸோ சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதுனா, யார் புக் இது? ராஜ் புக்கு. இந்த புக்ஸ் ஆஃப் ராஜ், accounting equation. இப்படி தான் எழுதணும். ஸோ பேர் இருக்கிறதுனால நான் ராஜ் எழுதியிருக்கேன், இல்லாட்டி நான் எழுதியிருக்க மாட்டேன். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ராஜ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஏ. இந்த கொஷின் அப்படியே காப்பி பண்ணுங்க. ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது, கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே கேபிட்டல் அக்கௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கேஷில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 40,000. ஸோ கேஷ் வந்து 40,000 டேஷ் ஐஃபன் கேபிட்டல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 40,000 ஐஃபன். ஓகே, தேர்ஃபோர் ஈக்குவேஷன். அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. So 40,000 hyphen is equal to 40,000 hyphen. Okay, B. Open bank account. Okay, so open bank account, depositing into cash. Full question நீங்கள் இங்கே எழுதணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ காசு கம்மியாகுது, பேங்க்கில் இன்க்ரீஸ் ஆகுது. காசு எவ்வளோ கம்மியாகுது உங்களுக்கு? 30,000 கம்மியாகுது. ஸோ 30,000 டிக்ரீஸிங், அதனால் நான் ப்ராக்கெட்டில் போடுறேன். எதில் போகுது காசு? பேங்க்கில் போகுது. 30,000 டேஷ் 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 டேஷ். ஓகே, ரெண்டு தான் டிரான்சாக்ஷன். ஸோ திருப்பி ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு 40லேருந்து 30 எடுத்துட்டா 10,000. ஸோ பேங்க் அக்கௌண்ட் 30,000. ஸ்டாக் ஒன்றும் இல்லை, ஃபர்னிச்சர் வரல, இங்கே 40,000. இது ஈக்குவேஷன், தேர்ஃபோர் ஈக்குவேஷன். ஸோ நீங்கள் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும். பாருங்கள், 30 + 10 40, இது 40,000. நெக்ஸ்ட்டு சி, பாட் கூட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட். ஸோ ஸ்டாக் வருது, கடன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டாக் வருது, கடன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சேம் கொஷின், பாட் கூட்ஸ் ஆன் கிரெடிட். ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஓனாகவே எழுதலாம். டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. பாட் கூட்ஸ், ஸ்டாக் வந்து வருது. ரைட், ஸ்டாக் எவ்வளோ வருது? 12,000 வருது.
அதே மாதிரி கடன்காரங்களும் வர்றாங்க 12,000 கடன் கொடுக்கணும்ல. தேர்ஃபோர் ஈக்குவேஷன் அப்படியே ஒரு லைன். ஸோ டேஷ் 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 டேஷ். ஓகே, 10,000, 30,000, 12,000 டேஷ் 40,000, 12,000. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் கிட்ட இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், 30 + 10 40, 40 + 12 52, 40 + 12 52. இப்படி தான் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு டி. ராஜ் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ நான் சின்னதாக எழுதுகிறேன், ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் பத்தாது. கேஷ் வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ கேஷ் வந்து போகுது, கேபிட்டல்லேருந்து கம்மியாக்குறேன். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் பர்சனலாக எடுத்துட்டாக்கா அதுலேருந்து ரிடியூஸ் பண்ணிவிடுவேன், ரைட். ஸோ நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் தெரியும். நம்ம ஆஃபீஸில் வந்து சேல்ரி நம்ம எடுத்துக்கல. ஸோ சேல்ரி டைமில் வருதுன்னா கொஞ்சம் நம்ம எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க, பாஸ் கிட்டே போய் கொஞ்சம் அட்வான்ஸாக காசு கொடுங்கனாக்கா என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சேல்ரி டைமில் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த அமௌண்ட், நீங்கள் எடுத்த அமௌண்ட்டை வந்து ரிடியூஸ் பண்ணிடுவாங்க, ரைட். சப்போஸ் அவங்க சேலரி 10,000 தான், அட்வான்ஸாக 2,000 கேட்டிருந்தாங்க. ஸோ சேலரி உங்களுக்கு 8,000 பே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ கேஷ் வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ்னால் பர்சனல் யூஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு தான் போகும், ரைட். ஸோ கேஷ் வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ், பேங்க்லேருந்து காசு கொடுக்குறாங்க, பிஸ்னஸ்லேருந்து காசு கொடுக்குறாங்க. எவ்வளோ பிஸ்னஸ்லேருந்து கொடுக்குறாங்க, 1,000 rupees. ஸோ 1,000 rupees கம்மியாயிடுச்சு, 1,000 rupees கம்மியாக பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து, அதை கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து 1,000 ரூபாய் கம்மியாக்குறேன். டோட்டல். ஸோ 10,000 9,000 எடுத்துட்டா, தேர்ஃபோர் ஈக்குவேஷன் 10,000 9,000 1,000 எடுத்தால் 9,000, இது 30,000, இது 12,000, இது டேஷ், இது 39,000, இது 12,000. ஓகே, இஸ் ஈக்குவல் டு, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு டிக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு இ. ஸோ நீங்கள் எப்படியாச்சும் டேலி பண்ணால் சேமாக இருக்கும். இ. பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு. பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு. ஸோ ஃபர்னிச்சர் வருது, ரைட். எவ்வளோ வருது ஃபர்னிச்சர், 10,000. பாட்னா ஃபர்னிச்சர் வருது, 10,000 rupeesக்கு ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, ரைட். ஆனால் நீங்கள் எதில் கட்டியிருக்கீங்க, டெபிட் கார்டு. அப்படின்னா பேங்க்லேருந்து காசு போகுது, 10,000 rupees பேங்க்லேருந்து போகுது காசு. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, 2 தான் வரும் டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளுக்கு. தேர்ஃபோர் ஈக்குவேஷன். ஸோ 9,000, 30லேருந்து 10,000 எடுத்துட்டா யூ கோயிங் டு கெட் 20,000, 12,000, 10,000. இங்கே 39 இஸ் ஈக்குவல் டு 39,000, 12,000. ஸோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 10 + 12 22, 22 + 20 20 42, 42 + 9 51,000. ஸோ 39 + 12 51,000 டேலி ஆகிடுச்சா. இப்படி தான் நம்ம டேலி பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு ஈக்கு அப்புறம் எஃப். சோல்ட் கூட்ஸ் டு முருகன் அண்ட் கேஷ் ரிசீவ்டு. சோல்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ். சோல்ட் கூட்ஸ் ஃபார் நீங்கள் கம்ப்ளீட்டாக கொஷின் அப்படியே எழுதலாம், பிரச்சனை இல்லை. சோல்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ்னால் என்ன ஆகுது, சேல் பண்ணுறீங்க, அப்போ ஸ்டாக் வந்து போகுது. ஓகே, ஸ்டாக் போகுது, காசு வருது. ஸோ ஸ்டாக் எவ்வளோ போகுது உங்களுக்கு, 6,000. ஸோ ஸ்டாக் வந்து 6,000 போகுது, கம்மியாகுது ஸ்டாக், காசு வருது. எவ்வளோ காசு வருது, 6,000 ரூபாய் வருது. ஸோ 6,000 ரூபாய் காசு வருது. மீதி எல்லாமே டேஷ். 9 + 6 15,000, 20,000, 6,000, 10,000, 39,000. Next we have is 12,000.
இது இஸ் ஈக்குவல் டு அவ்வளோதான். பார்த்தா உங்களுக்கு டேலி ஆகும். தேர்ஃபோர் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப்ஜி. ஜி பார்க்கலாம். மணி வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். withdrawn from bank. withdrawn from bank. ஓகே, withdrawn from bank. பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுங்க. பேங்க்லேருந்து காசு வந்து கம்மியாகுது. எவ்வளோ கம்மியாகுது? 1000 ரூபாய். ஸோ பேங்க்லேருந்து 1000 ரூபாய் கம்மியாகுது. கையில் 1000 ரூபாய் காசு வருது. ஐஃபன் 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 ரைட். $15,000 plus 1,000, it is 16,000. 19,000. 20 lane 1,000. இது 6,000. இது 10,000. இது 39,000. இது 12,000. okay, therefore equation. so இது is equal to. ஸோ இப்போ செக் பண்ணுங்கள். 10 + 6 16. 16 + 35. 16 + 35. 16 + 35 51,000. 39 + 12 51,000.